Today is cheat day. Hello, welcome back to Paranagal YouTube channel. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சீட் டேல இறங்கியிருக்கோம். ஏன்னா நேற்று வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டு லைட்டு தூக்கம் வராமல் லேட்டாக தூங்கி ரொம்ப லேட்டாக எழுந்தோம். சரி இன்னைக்கு ஒரு சீட் டே போட்டுருவோம்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் பண்ணக்கூடாது, ஒய் நாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஃபேவரட் கடையிலேருந்து ஆர்டர் போட்டுட்டோம். இதோட விலை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 700 ரூபா இருந்தது. நான் ஆஃபரில் 200 ருபீஸ் போயிட்டு 423 ரூபா கிட்ட வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து வேலைக்கு போனதுலேருந்து எனக்கு பிடிச்ச பிரியாணினா இந்த பிரியாணி தான். ஆனால் நடுவில் இந்த பிரியாணியை எப்படி சொல்கிறது, நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, நிறைய ஏகப்பட்ட இஷ்யூஸ் இந்த பிரியாணி மேலே கிளம்பிடுச்சு. அதுலேருந்து சாப்பிடல. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒன் டே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால இந்த பிரியாணி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். வாங்க இந்த பிரியாணி என்ன நல்லா ஆர்டர் போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைத்தா, பிரிஞ்சால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு எக் இருக்குது, ஒரு எக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 எக்கு வித் பொடிமா ஸ்லைஸ் பண்ணி இந்த டாப்பிங்ஸ்லாம் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும். ஃபைனலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பையன்தான். இவன் பேர் வந்து என்னன்னா சிக்கன் பிரியாணி எக்ஸல் சைஸு. இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் பிரியாணினா. அதனால் எனக்கு ஒன்று பத்தாது, ஒன்று எக்ஸல் தான் பிடிக்கும். மினி சாப்பிடுவேன். மினி வந்து எப்போ சாப்பிடுவேன்னா நைட் டைம்லன்ற போது சாப்பிடுவேன். பட் இப்போ இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக சீட் டே தான் கைஸ். அதனால தான் சீட் டே வந்து இன்னைக்கு டிசிப்ளின் லைஃப்பில் வந்து சீட் டேவாக ஆகிடுச்சு. ஸோ அந்த சீட் டே வந்து நான் எப்படி சாப்பிட்ருக்கேன். ஆனால் சீட் டேவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீனாக தான் இருக்கும். எக்கு, சிக்கன், ரைஸு, எக்கு, சிக்கன், ரைஸ், எக்கு தான் ஃபுல்லாக இருக்கும். அதான் சாப்பிட போகிறோம். ஃபைனலாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபீல்லாம் கொடுக்க போகிறோம். அந்த ஃபீல்லாம் பார்க்க இந்த சீரக சம்பா ரைஸோட கொஞ்சம் வீடியோ கட்டா ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா? ஓகேவா? முட்டை, 2 முட்டை, 3 முட்டை. சீட்டு வாங்க. பாருங்க தட்டு ஃபுல்லாக எவ்வளோ சாப்பாடு. ஆனால் எனக்கு ஃபுல்லுக்கு சாப்பிட்றேன் பிரியாணி ஆட்டுறேன். ஏன் தெரியல இந்த பிரியாணி அவ்வளோ புத்திருக்கு. ரைஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கணும். அப்புறம் எக்கு கொஞ்சம், ரைத்தா, பிரிஞ்சால், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பைட்டு போடும். பிரியாணியாவே சீரக சம்பா தான். ஆஸ்மிலாம் வேலைக்கே வரும். பிரியாணினாலே சீரகம் நீ டேஸ்ட்.
அதான் வீடியோ கூட போட்டிருக்கேன். சாட்டிஸ்ஃபைட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. என்னதான் அவங்க ஓடி ஓடி சம்பாதிச்சாங்க, சில விஷயம் உங்களுக்காக பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கும். சரியான சாப்பிட்டு வீட்லயே எப்படி பண்ணலாம்னு யாருமே ரெசிபி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்தாலும் சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. காய்ஸ், ஃபைனலாக வந்து பிரியாணி வந்து தராமல் முடிச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹெவி சீட் டே போட்டோம். நல்லபடியாக முடிஞ்சுது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது. போயிட்டு நம்ம தூங்கிட்டு அப்புறம் ஜம்முன்னு மறுபடியும் கம்பேக் டே மாதிரி ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடிக்கடி உங்கள் சேனல் வரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லது அது எதுவுமே நடக்காது. தேங்க்யூ. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.